ஃபைன் சார். ஒரு படம் வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. பட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா தான் இந்த படம் மூலிமா அவங்களால ஈர்க்கப்பட வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொண்டு இந்த ட்ரெய்லரை பார்த்து தான் நிறைய பேர் வந்து படம் பார்க்கவும் வருவாங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரெய்லரை வந்து நீங்கள் ப்ராப்பராக எடிட் பண்ணியிருக்கணும். அதை வந்து ரொம்ப பக்காவாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ. அதாவது கனியன் நான் சொன்ன மாதிரி இந்த கதை தான் எல்லாரையுமே இழுத்துட்டு போச்சு. நாகேந்திரன் மட்டும் இல்லை, எடிட்டராக இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, கேமராமேனாக இருந்தாலும் சரி, எல்லாரோட ஒர்க்கும் நிறைய. அதாவது நாகேந்திரனுக்காக ஒரு அடிஷ்னல் ஒரு 25%, 30%, 40% போடணும்னு சொல்லி எல்லாருமே புஷ் பண்ணிக்கிட்டது தான். நாகேந்திரன் எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சொன்னார் இந்த கதையை. என்னோட எடிட்டரும் வெளில நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்தில் எடுக்க மாட்டாருன்னு நினச்சோம், எடுத்துட்டார். எனவே ஓவராலாக சொல்லணும்னா நாகேந்திரனுக்கு வந்து அவர் ஏகாவோட ஒர்க்காக இருந்தாலும் சரி, நாகேந்திரனோட ஸ்கிரிப்டில் இந்த இதில் வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் அவரோட உண்மை வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவர் சின்ன வயசில் சொல்லிக்கிட்டே இருப்பார். எடிட் பண்ணும்போது மதுரையில் நான் பார்த்த சம்பவங்கள் தான் நிறைய வச்சுருக்கேன். இதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது, ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று இருக்குது. அது ட்ரெய்லரில் மோரல்லஸ் ஒரு 30% இன்டர்பிரேட் பண்ணியிருப்போம். படத்தில் ஃபுல் வெர்ஷன் இருக்கும். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு போகிறவங்களுக்கு ஒரு பாரமான ஒரு ஃபீலிங் இருக்கும். இது ஏன் இப்படி நடக்குது, நம்மளால் ஏன் திருத்த முடியாது அப்படின்ற ஒரு ஃபீலிங். இது காவல் எல்லா ஆடியோ லான்ச்லேயும் வந்து எந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காங்களோ அந்த ஆடியோ லான்ச்சை பற்றி பேசுவாங்க. அந்த மியூசிக் டைரக்டர், அந்த டைரக்டர், ஹீரோயின். இப்போ என்னென்னா, இப்போ இங்கே வந்திருக்கிறது எல்லாம் நண்பர்கள்னால அடுத்து மாஸ் படம் எப்போ வந்து எல்லோரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மாஸ் படம் எப்போ, அதுக்கடுத்து கார்த்திக் சுப்புராஜனுடைய இறைவி, அதுக்கு பிறகு தம்பி வினோத்தோடைய அடுத்த படம், ஸோ தம்பி விமலுடைய அடுத்த படம், அப்புறம் நம்ம ஹீரோ மியூசிக் டைரக்டர் ஹீரோ ஆகிட்டார், அவருடைய அடுத்த படம், எல்லா படத்தையும் பற்றி விஜய் வசந்த், அதுக்கடுத்து சமுத்திரகனி அடுத்த படம் ஒரு பெரிய படம் வந்து டைரக்ட் பண்ண இருக்கிறாரு. இப்போ நடிகன் ஆகிட்டார், அதனால் கொஞ்சம் லேட் பண்ணுறாரு அவங்களுக்கு. இதையும் பற்றி பேசலாமே எல்லாருமே. இது வந்து எந்த ஆடியோ லான்ச்லேயும் நடக்காது, இன்றைக்கி இங்கே நடந்துட்டுருக்கு, நல்லபடியாக நடக்கணும். சார் நீங்கள் ஆரம்பிச்சு வைங்க. சார் மாஸ் எப்போ சார் ரிலீஸ், எப்போ சார் டீசர் ரிலீஸ் பண்ண போகிறீங்க? டைரக்டரே கேட்டார். ஒர்க் நடந்துட்டு இருக்கு, விரைவில் வந்து திரு சமுத்திரகனி அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் வந்து என் படத்துலயும் பண்ணியிருக்காருன்றத எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அடுத்து வைபவ் என்ன படம் பண்ண போறாரு? இப்போ வைபவ் வந்து இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, சுந்தர் சி சார். ஹாலிவுட்ல ஏதோ ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன். இப்போ கொஞ்சம் லேட் முருகதாஸ் சார் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்றாப்ல. அடுத்து பாபி சிம்மா வந்து தேசிய விருது வாங்கியிருக்காரு, நிறைய படங்கள் பண்றாரு. எப்படி டேட் கொடுக்குறாருன்னு தெரியல, எப்படி வந்தாருன்னு தெரியல. ஏன் இப்படி பண்றீங்க? மைக் வாங்கி பேசலாமே சார். இந்த மாதிரி ஈவினிங் எல்லாம் நல்லா வருவீங்க. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? மைக் வேலை செய்யல. இல்ல நீங்க பேசலாம் சார். நான் சொல்லிடுங்க சார். அவர் என்ன சொல்றாருன்னா, கோலிவுட், டாலிவுட், பாலிவுட் எல்லா வுட்டும் பார்த்துட்டேன், இன்னும் மிச்சம் இருக்க வுட் ஹாலிவுட். ஏமா ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்காரு. தப்பு இல்லை, தப்பு இல்லை. 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை. தப்பே கிடையாது. 4 வாங்குறோம். அந்த மாதிரி படம் 4 சான்ஸ் வாங்குறோம். சார் சார் உங்களுடைய அடுத்த படம் பற்றி. நான் இப்போ ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு இப்போ லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம். யார் நடிக்கிறாங்க சார் சொல்லுங்க சார் கொஞ்சம். அதில் வந்து எஸ்ஜே சூர்யா சார் ஹீரோ யார் சார்? எஸ்ஜே சூர்யா சார் நடிக்கிறார் சார். ஹீரோ யார் சார்? ஹீரோ எஸ்ஜே சூர்யா சார், விஜய் சார். சொல்லுங்க சார், ஹீரோ யார் சார்? சார் கார்த்தி ஹீரோ வந்து எஸ்ஜே சூர்யா சார் நடிக்கிறார். அப்புறம் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு சார். ஹீரோ அவர், இவங்க 2 பேர் தான் ஹீரோ. அவர் ஒரு சின்ன குணச்சித்திர கதாபாத்திரத்தில் பாபி சிம்மா நடிக்கிறார். 4 சாகல் சொல்ற மாதிரி இருக்குது. எல்லா படத்துலயும் நான் தான் ஹீரோ, மித்தெல்லாம் என் கூட நடிக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி இல்லை. ஓப்பனிங் சாகி இருக்கலாம்ல, அப்புறம் வந்து 3 ஃபைட் சொன்னியாடா, 3 ஃபைட் அப்படி இப்படிலாம் சொல்லாப்ல. இல்லைன்னா ஒரு குணச்சித்திர. பாபி நல்லா புரிஞ்சுக்க, நீ சும்மா சின்ன கேரக்டர் தான் நடிக்கிறியா, ஹீரோ கிடையாதான். ஓ கெஸ்ட் ரோலா? அதோட கொஞ்சம் கம்மி. சூப்பர் சார், சூப்பர். அப்போ அது பெஸ்ட் ரோலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 100%. டெஃபினட். அண்ட் விஜய் சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸில் என்ன? அடுத்த படம் வந்து அச்சமின்றி ஒரு படம் போயிட்டு இருக்கு. ராஜபாண்டி என்னமா நடக்குது? நடிக்கிறீங்களா சார்? என்ன சார்? இதே கேட்டப்பில் தான் நினைக்கிறேன். நானும் சமுத்திரகனி அண்ணனும் பண்ணுறான் ஒரு முக்கியமான ரோலில். ஆமாம் ஆமாம் சார். இப்போ வந்து சமுத்திரகனி அண்ணன் தான் ட்ரெண்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா படத்துலையும் சமுத்திரகனி சார் தான் இருக்கார். அது வந்து ஃபிலிம் இல்லாத படம் கூட இருக்கு சார். சமுத்திரகனி சார் இல்லாத படம் இல்லை. இப்போ
பஞ்சு டயலாகா? வாரத்தில் 10 படம் வந்து தினத்தனியில் வந்துச்சுன்னா 9 படம் சமுத்திரக்கனி சாரோட போட்டோ போட்டே வருது சார். அப்போ சரிதான். ஸோ அச்சமின்றி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜிக்னான்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன் நந்தா பெரியசாமி டைரக்ஷனில். அது கூடிய சீக்கிரத்தில் ஆடியோவும் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அச்சமின்றி தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த கெட்டப்லாம். இங்கே ஒரு 3 பாடல்கள் பார்த்தோம் காவல் படத்துல இருந்து. அந்த பாடல்கள் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற என்ன சொல்ல, நல்லா இருந்துச்சு சார் பக்கத்துல தான் இருக்காரு. ரொம்ப அருமையா இசையமைச்சிருந்தாப்ல. பிகினிங்ல வந்து நான் உங்களை வந்து ரொமான்டிக் ஹீரோன்லாம் சொல்லி இன்ட்ரோ கொடுத்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பாட்டை பார்த்ததுக்கு நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். இல்லை உண்மையிலே நல்லா. ஆமாம் ஆமாம். லவர் பாய் அவங்க தான் சொன்னாங்க, நான் ஒன்றும் சொல்ல. ரொமான்டிக் ஹீரோன்னு சொன்னீங்களா நீங்க? நான் சொல்ல, அவங்க தான் சொல்லிட்டேன். வெளியே ரொம்ப அருமையா இருந்துச்சு. வந்து சிஸ்டர் வந்து சைலண்டாவே உட்காந்துருக்காங்க. அடுத்ததாங்க. உண்மையிலே பாடல் நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த ஆசை காற்றுல தூதுற ஃபீல் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு கூட அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்களான்னு யோசிச்சேன் திடீர்னு. எனக்கு காஸ்டியூம்ஸ் கூட கிட்டத்தட்ட ரெசம்பிளன்ஸ் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு பாடல்கள்லாம். கங்க்ராட்ஸ். ஏன்னா இன்றைய ஹீரோ வந்து நீங்கள் தான், அதனால் வந்து வாழ்த்துக்கள். ஆனா உங்க கேங்ல வந்து ஜிவி பிரகாஷ் குமாரையும் விமலையும் நாங்க பார்த்ததே இல்லையே சார். இல்ல எங்களை சேர்த்துக்க மாட்டேன். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா வந்து அவர் எவ்வளோ குட் பாய்ன்னு தெரிஞ்சிடும் வெளில. அந்த படம் இப்போ அடுத்த ரிலீஸ் அவருக்கு அதான். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அந்த டீசரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஜிவியோட உண்மையான சொரூபம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே. சுயரூபம் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன சார் சொரூபம்? அதுதான் ஜிவியை பத்தி கேட்கணும்னா ரியல் லைஃப் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட், ட்ரூ ஸ்டோரி. அது ஜிவியை பத்தி கேட்கணும்னா ஆதங்கம் எல்லாத்தையும் அந்த படத்துல அவர் காட்டியிருக்காரு. ஹூ இஸ் ஹி அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்லையா? இல்ல த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. அரவிந்த் சார் நீங்க சொல்லுங்க, அடுத்ததா என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டாவது படம் அமுதன் சார்து. அதுக்கப்புறம் மாஸ் வெங்கட் பிரபுது. அடுத்ததும் வெங்கட் பிரபு படம் தான். அதுக்கு அடுத்ததும் வெங்கட் பிரபு தான். அதுக்கு அடுத்ததும் வெங்கட் பிரபு தான். உடனே மட்டும் நடிக்க வச்சா வேற யாரும் நடிக்க வேணாமா? நீயே நடிச்சிட்டு இருந்தா வேற யாரும் நடிக்க வேணாமா? அண்ணா கண்டிப்பா அண்ணன் படம்லாம் பண்ணுவேன். இல்ல வரல அந்த மாதிரி அண்ணன் படம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஓரியன்டட் சப்ஜெக்டா தான் இருக்கும் அவர் எடுத்தது. அதுல வந்து எனக்குன்னு வாய்ப்பு போடணும்னா யோசிக்கணும் அவரு. இதுல எந்த அண்ணன் சொல்றீங்க நீங்க? அண்ணா கண்ணீனா சொல்றேன். கண்ணீனா இனிமே வந்து கேளு. அதாங்க இப்ப சொன்னதுதான். வெங்கட் பிரபு அடுத்தது, வெங்கட் பிரபு அடுத்தது, வெங்கட் பிரபு அடுத்தது. ஏன்னா ஒருத்தன் தான் கொடுக்குறான், வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாரு நடிக்க வைக்கணும் ஒன்னு. 2 நாளைக்கு முன்னாடி தான் கணி நாளைக்கு முன்னாடி வந்து சமுத்திரக்கனி சார் பார்க்க போது அடுத்த படத்துல வந்து நம்ம அரவிந்த் ஆகாஷுக்கு ஒரு செம்ம ரோல் தரணும்னு சொல்லி என்கிட்டயும் பிரவீன் கிட்டயும் நண்பா நானும் இருந்தேன். இப்போ வந்து வட போச்சு. நல்லதான் நான் சொன்னேன். நல்லா தானே சொன்னேன். அவர் நல்ல படம் எடுக்கிறாரு தானே சொன்னேன். வேற எதுவும் தப்பா சொல்லி ஹீரோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சாங்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்க. இப்போ படம் பார்த்துட்டு வந்தோம். படமே பார்த்துருக்கீங்க. அவங்க ஆக்சுவலி வந்து மலேசியால வந்து அவங்க வந்து she's done a lot of films. அவங்க வந்து she's a very famous RJ from Malaysia. அது நிறைய பேருக்கு இங்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே THR ராகான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது. கீதா அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து THR கீதா அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து மலேசியாவில் இருக்கிற THR கீதா தான் சொல்லுவாங்க. புன்னகை பூ கீதான்னு சொல்லுவாங்க, THR கீதான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஷீஸ் வெரி ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் தான் சொல்லணும். மலேசியாவில் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இங்கே வந்து நடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் எ வெரி குட் திங். அது என்னென்னா வந்து இப்போ ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு டேலண்ட் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ நடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து கண்டிப்பாக வந்து வெளிநாட்டிலேருந்து இருக்கிற நிறைய இந்தியன்ஸ்க்கு, தமிழ் பேசுகிறவங்க இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், ஒரு பாலமாக இருக்கும். பிகாஸ் வந்து இப்போ தமிழ் படங்கள் எல்லாமே வந்து FMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரினில் படம் ரிலீஸ் பண்ணும்போது வந்து பெருமளவில் வந்து வரவேற்பு இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக வந்து மலேசியாவில் 100 நாளுங்கிறது இப்போயே சொல்லிடுறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் அவங்க மலேசியாவில். ஸோ அவங்க வந்து ஷீஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஷீஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ். அவங்களோட படங்கள் மலேசியன் ஃபிலிம்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். புன்னகை பூலாம் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே அவங்க தெரியும். ஷி ப்ரொடியூசஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஷீஸ் அன் ஆக்ட்ரஸ், ஷீஸ் அ ஹோஸ்ட், ப்ரொடியூசர், நிறைய விஷயங்கள், மல்டி டேலண்டட் பர்சன் தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து தேங்க்யூ, வெல்கம் டு சென்னை ஆஸ் அன் ஆக்ட்ரஸ். சமுத்திரக்கனி சார், நீங்கள் ஒரு சீனியர் டைரக்டர்,
நீங்கள் சொல்லுங்கள், கீதாவோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சாங்கு சகோதரி பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. நான் படம் பார்த்துட்டேன், நல்லா இருந்தது. அவங்களுக்கு கொடுத்த இடத்துல கொடுத்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. காட் பிளஸ். அவங்களுடைய நீண்ட நாள் பயணம் இது. இந்த படம் மிகப்பெரிய பிரேக் ஆகி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அவங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேறும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் கீதா உங்ககிட்ட இவர் ஏதோ கேட்கணும்னு ஆசைப்படுறாரு, கேளுடா. இல்லை, மலேசியனில் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க லாங்குவேஜில். இப்போ முதல் முறையாக தமிழில் வந்து ஹீரோயினாக லான்ச் ஆகிருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கிற டைரக்டர்ஸ்க்கும் இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ்க்கும் ஒர்க்கிங் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்களோட ஸ்டைல் அங்கேயும் சரி இங்கேயும் சரி ரெண்டும் ஒன்று தான். பட் ஆனால் க்ரூ வந்து வித்தியாசமாக இருக்கும். அங்கே வந்து சின்ன பட்ஜெட், சின்ன க்ரூவாக இருக்கும். ஒரு 10 பேர் இல்லை 15 பேர் இதுக்குள்ளாரே ஒரு படத்தை ஓட்டி முடிச்சிருவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பாப்புலேஷன் குறைவு, ஸோ பட்ஜெட்டும் கம்மி. இங்கே அப்படி கிடையாது, பெரிய பாப்புலேஷன், பெரிய பட்ஜெட்டு, ஸோ பெரிய க்ரூ. ஸோ இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்கே அங்கே வந்து நாமளே தான் சேரை கொண்டு வரணும், நாமளே தான் எல்லாம் பண்ணிக்கணும். இங்கே வந்து காஃபி சாப்பிட்றீங்களா, இது சாப்பிட்றீங்களா, அது சாப்பிட்றீங்களா, டிஃபன் கேரியர் வந்த உடனே ஆப்பிள் ஜூஸ் பற்றி பேசினாங்க பார்த்தியா? தெரியுது, இப்போ தெரியுது. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு. அண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹீரோயின்லாம் இன்னசென்ட்டான கேர்ளாக தான் நடிப்பாங்க. நான் இன்னசென்ட் தான். இந்த படத்தில் நீங்கள் இன்னசென்ட்டாக தான் நடிச்சிருக்கீங்களா? படத்துலேயும் சரி, ரியல் லைஃப்லேயும் இன்னசென்ட் தான். ஸோ ஓகே, உங்களை பற்றி ஒரு முறை ஜிவி கிட்ட கேட்டுக்கலாமா நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி? ஸோ ஜிவி, அவங்களுடைய ஜிவி தான் பார்க்கணும். இல்லை, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ஜிவி? ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக பண்ணியிருப்பீங்க, படம் முழுக்க பார்த்துருப்பீங்க இல்லையா? சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, இது வந்து அவங்களுடைய அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சோலோ ஃபிலிம் நினைக்கிறேன் அவங்களுக்கு இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் டைமருக்கு வந்து ஷீஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப். அவங்க கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. தேங்க்யூ ஜிவி. நீங்கள் நடிக்கிற ஹீரோயினுக்கும் கீதாவுக்கு என்ன வித்தியாசம்? ஏங்க சொல்லுங்க பாஸ். ஒய் சொல்லுங்க. ஹீரோயின் தான் வித்தியாசம். பேர் வித்தியாசம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எடுத்து விட்டுக்கிறீங்க. ஓகே. இல்லை, இப்போ வைபவ் வந்து சூப்பராக சொல்லுவார் பாரு. கீதாவோட ஆக்டிங்கை பற்றி வைபவ் சூப்பராக சொல்லுவார். எனக்கு த்ரிஷாவும் பிடிக்கும், நயன்தாராவும் பிடிக்கும். அந்த டைட்டில் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. நானே ஃபீலிங்ஸில் இருக்கேன். இல்ல அதை விட எல்லாத்தையும் படத்துல ஹீரோயின் ஆனந்தி ரொம்ப பிடிக்குது. இப்போ பார்த்தா ஆக மொத்தம் உங்களுக்கு எல்லா பொண்ணுகளையும் ரொம்ப பிடிக்குது. சிச்சி 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 அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மச்சக்காரன். ஓகே. அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த படத்தில். அண்ட் உங்களுடைய கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு பொண்ணோட கேரக்டர். அண்ட் பாதி நேரத்தில் என்னால் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும். டைரக்டர் வந்து ஓட விட்டார். ஓடணும் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடிட்டோம். காட்டில் ஓடி அடிபட்டு விழுந்து கிழுந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல். கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டமாக ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. சூப்பர்ப்பா. தமிழ் பேசினாலும் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். டைட்டிலை பற்றி எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்களா? சார், இந்த கேள்வி நம்ம ஹீரோட கேட்டுலாமா? ஓகே. இங்கே செட்டில் பார்க்கும்போது ஒருத்தரும் போலீஸ் கிடையாது இல்லை, ஒரு கேரக்டர் கூட போலீஸே இல்லைல்ல. ட்ரெயிலரில் பார்க்கும்போதும் போலீஸ் வந்த மாதிரியும் தெரியல. அப்புறம் ஏன் இந்த படத்துக்கு வந்து காவல்னு டைட்டில் வச்சிருக்கீங்க? அதுதான் ட்விஸ்ட்டு. ட்விஸ்ட்டுக்கோசரம் இல்லை, உங்கள் மீசை கெட்டப் மட்டும் அப்படி தெரியுது எங்களுக்கு. பட் சிபிஐ வரேன், அதனால யூனிஃபார்ம் எங்கேயுமே இருக்காது. அண்டர் கிரவுண்டு மப்டியில் வர போலீஸாஜி. ஆமாம். சார், டெஃபினட்டாக அந்த மாதிரி கிடையாது. படத்தை பற்றி சீரியஸாக கேட்டால் லைட்டாக தான் பதில் சொல்கிறீங்க. மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எழுத்து விட்டா இன்னொருத்தர் தானாக வரீங்க. அதனால தான் இப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒற்றுமை அது ஒற்றுமை என்றைக்குமே கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட மற்ற டெக்னீஷியன்ஸை பற்றி திரு நாகேந்திரன் அவர்கள் சொல்லணும். இந்த படத்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தது என்னுடைய கேமராமேன் ஏகாம்பரம். அப்புறம் வந்து என்னுடைய எடிட்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர். இது வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வந்து நாகேந்திரன்ட்ட இப்படி ஒரு படம் எதிர்பார்க்கல, நாகேந்திரன் இப்படி டைரக்ஷன், எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருந்துச்சு. பட் என்னென்னா நான் இந்த படம் பண்ணலைன்னு தான் எனக்கும் அது ஒரு என்னென்னா, இந்த படத்தின் இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய கேமராமேன் ஏகாம்பரம், என்னுடைய எடிட்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர், என்னுடைய நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்தோம். இது என்னுடைய படம் மட்டும் கிடையாது, எல்லாருடைய படமும். எல்லாருமே வந்து ஒரு இது என்னென்னா ஒரு ஒற்றுமையாக
எல்லாருமே அண்ணன் தம்பி, விமலா இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், என்னுடைய கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும். எடிட்டர் சொன்ன மாதிரி எனக்காண்டி எஃபர்ட் போட்டு ஒரு எல்லா படங்களையும் விட ஒரு 30%, ஒரு 50%, 100% அவங்களுடைய படமாக தான் எல்லாருமே இதில் வேலை பார்த்தாங்களே ஒழிச்சு ஒரு கேமராமேனாக ஒரு இந்த படத்தை இந்த வச்சா அந்த ஷாட்டு ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஷூட்டிங் கிளம்பிடலாம் அப்படி கிடையாது. கனி வந்தானா நம்ம வந்து செட்டில் வந்து இது முடிஞ்சு போச்சு கிளம்பிடுறது அப்படி கிடையாது. விமல் வந்தார்னா வந்து அவர் ஷூட்டிங் முடிஞ்சோடனே கிளம்பிடுறது அப்படி கிடையாது. எல்லாருமே இருந்து கீதா சிஸ்டர் வந்தாங்கன்னா அவங்களுடைய ஷூட்டிங் முடிஞ்சோடனே பேக்கப் போய் கேரவனில் போய் உட்காரது அப்படி கிடையாது. எல்லாருமே செட்டில் இருந்தாங்க. அதை எனக்கு நடித்த வந்து என்னுடைய சிஸ்டராக இருக்கட்டும், விமலாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், மித்த நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே MS பாஸ்கர் அண்ணே இருக்கார், இமான் அண்ணாச்சி இருக்கார், சிங்கமுத்து அண்ணே இருக்கார், என்னுடைய நண்பன் நமோ நாராயணன் இருக்கான். எல்லாருமே வந்து அவங்களுடைய படமாக தான் வேலை பார்த்தாங்களே ஒழிச்சு இந்த படத்தில் நடிக்கணுன்றது வந்து யாரும் நடிக்கலை. அது மாதிரி இந்த படத்தில் டெக்னீஷியன் வந்து இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அதையும் தாண்டி எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னுடைய படத்தில் இருந்த டெக்னீஷியன் எல்லாம். இது பழனி முருகன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். இந்த அருமையான இசைவெளியில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் இந்த நல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கோம். இந்த பாட்டு ட்ரெயிலர்லாம் பார்த்தீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கும். விரைவில் படம் திரைக்கு வர இருக்கு, எல்லாரும் பாருங்க. எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். வந்த எல்லாருக்கும் நன்றி. இப்போ நம்மளுடைய இசை வெளியீடு நடக்க போகுது. இருங்க நாங்க இனிமேல் எதுவுமே கேட்க போறது இல்ல. எந்திரிச்சிருங்க டக்குன்னு. ஓகே, சோ காவல் படத்துடைய ஆடியோ லான்ச் இப்போ இந்த தருணத்துல நடக்க போகுது. சக்கா போடு போடு ராஜா, சக்கா போடு போடு. சட்ட திட்டம் எதுவும் இல்ல, சந்தோஷத்தை தேடு. சட்டையத்தான் ஏத்தி விட்டு கெட்ட ஆட்டம் போடு. சொர்க்கத்துக்கு ராஜா நாங்க வெடி வெடி சரவெடி அடி 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 அடி. சக்கா போடு போடு ராஜா, சக்கா போடு போடு. சட்ட திட்டம் எதுவும் இல்ல, சந்தோஷத்தை தேடு. குத்தி ஆடுடா, தகதுமே தகதுமே தகதுடா, சுத்தி ஆடுடா, ரவுண்டு கட்டுடா.